ஹலோ கைஸ், நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து பிளான் எக்ஸ்ப்ளனேஷன் ஆடியோ போட்டிருக்காங்க. அதில் ஒவ்வொரு ஸ்லாட்டாக போட்டு அது என்ன பிளான்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மேலும் அதில் என்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் வச்சுருக்காங்கன்னு பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எஸ்பிஓக்கோசரம் நம்ம பார்த்தோம்னா அவங்க டீமாக அவங்களோட ஒர்க் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மேனாக நம்மளை உருவாக்குறதுக்கோசரம் 500 மெம்பர்ஷிப்பை இந்தியா முழுக்க உருவாக்கலான்னு இருக்காங்க. அந்த 500 மெம்பர்ஷிப்பும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃப்யூச்சர் வரைக்கும் இருக்கும். அது ஃபஸ்ட் ஆப்ஷன். இது வந்து நம்மளுக்கு தேவையானது இல்லை. இது வந்து எஸ்பிஓவில் ஒரு பார்ட்னராக நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவதாக பார்க்க போகிறது, இதில் நம்மளுக்கான ஒர்க் என்னென்னா, ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருக்கணும். அது வந்து நம்ம 4 to 6 ட்ரைனிங் பீரியடை நம்மளுக்கு எடுத்து நடத்துவாங்க இந்த வருஷம் ஃபுல்லாக. அதில் அடுத்த வருஷத்துலேருந்து தான் நம்மளுக்கு நியூவாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் 15,000க்கு சேலரி கிடைக்கும். அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, டிஜிட்டல் கண்டென்ட்டில் வந்து நீங்கள் உங்கள் ஒரு வெப்சைட்டில் வந்து உங்களோட பிளாக்ஸை ரைட் பண்ணி போடணும். அந்த ப்ராடக்ட்டை பற்றியான வியூஸை. அதில் டிஜிட்டல் இன்ஃப்ளூஷன்ஸ்னால் நீங்கள் வீடியோ கண்டென்ட் மேட் பண்ணி யூடியூப்பில் போடணும். அதில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்னால் வந்து சின்ன சின்ன ஷேர்ஸ் பண்ணணும். அந்த ஆட்ஸை ஷேர் பண்ணுறதாகட்டும், அதுக்கான ஃபீட்பேக் கொடுக்குறதாகட்டும், இதெல்லாம் மைக்ரோ கண்டென்ட்டில் வரும். இந்த மைக்ரோ கண்டென்ட்டில் மிகவும் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவங்க ஷோ பண்ணுற ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மூலமாகவும், அந்த பர்ச்சேஸில் வந்து 15% to 20% வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து தருவாங்க. நீங்கள் ஒரு 10,000க்கு ப்ராடக்ட் வாங்கினா அந்த 10%, 20% வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இது வந்து அவங்களுக்கு தேவையான அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம், வேண்டானா விட்டுறலாம். இது ஒரு ஆப்ஷன் தான். அதுபோக இங்கே இருக்கிற ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஒர்க்குக்கும் வீக்லிஸ் ஒர்க் தான். அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த 3 ஒர்க்கில் ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அந்த இதுக்கு ஒரு ஐடி தான் யூஸ் பண்ண முடியும். அதுலேயும் எத்தனை மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணலான்னு கீழே அந்த ஸ்லாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. டிஜிட்டல் கண்டென்ட்டுக்கு 5,000 பேர், அதில் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து 5,000 இப்படி கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஆட்கள் வந்து நம்மக்கிட்ட எப்படின்னா 2.5 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் யாரெல்லாம் உடனே குயிக்காக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் அந்த நோட்டீஸ் போர்டில் வந்து ஃபுல் ஆடியோவும் கேட்டு பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு ஆடியோவில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதுவும் இன்றைய நாளுக்குள்ளே நீங்கள் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தாகணும். அது முக்கியமாக போய் பார்க்க மறந்துடாதீங்க. மேலும் இதில் சில டவுட்ஸ்லாம் இருக்கும். ஏதாச்சும் டவுட்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அடுத்து போடலாம். நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணது மேலாக்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி நீங்கள் அந்த ஆடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். அதுலேருந்து ஏதாச்சும் டவுட்னா மட்டும் கேளுங்கள், நான் ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணுறேன்.